ஹலோ மக்களே, நாங்கள் தாய்லாந்து போயிருந்தப்போ பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தாய்லாந்து நாங்கள் ரீச் ஆன ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லீஷர் தான், எங்கேயுமே வெளியே போகலை. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துட்டோம். செகண்ட் டே ஐட்னரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இருந்தது வந்து ஜெம் கேலரி. ஸோ ஃபர்ஸ்ட் டே நல்லா ரெஸ்ட் எடுத்து ஆக்டிவாக பிரிஸ்காக காலையிலே கிளம்பி வந்தாச்சு. ஜெம் கேலரிக்குள்ளே என்ட்ரானதுமே நம்ம கூட கைடு வருவாங்க. நம்ம வந்து ஏஜென்சி மூலமாக புக் பண்ணி போனதுனால டிக்கெட்ஸ் எல்லாமே அவங்களே வந்து எடுத்து கொடுத்துடுவாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்லாம் வந்து எப்படி உருவாகுது என்ன அப்படின்றதெல்லாம் அழகாக வந்து டெபிக் பண்ணியிருந்தாங்க. ஒரு ட்ரெயின் மாதிரி உள்ள அந்த கேவ்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். லைட்டிங்லாம் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஆப்வியஸ்லி இந்த ஜெம்மெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. எதுவும் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா சுவினியர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்துட்டு நாங்கள் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் புத்தா ஹில் தான் வந்து இருந்தது. ஜெம் கேலரி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிக் புத்தா ஹில் வந்துட்டோம். ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes தான். நாங்கள் போயிருந்த நேரம் ரொம்ப வெயிலும் இல்லை. ஸோ நல்லாவே வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன்ஸ்லாம் வந்து நிறைய தண்ணிலாம் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து புத்தருக்கு வந்து நம்ம ஊரில் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய புத்தா ஹில்லு. அதுக்கப்புறம் அவங்களோட காணிக்கை செலுத்துறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊரில் உண்டியல் வச்சுருப்போம் இல்லையா, இங்கே இந்த மாதிரி குட்டி ஆரோ வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம காசை வச்சுட்டு அங்கே வச்சிடுற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம காவல் தெய்வம் மாதிரி அங்கேயும் நிறைய இருக்குது பாருங்கள். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புத்தா வச்சுருந்தாங்க. ஸ்லீப்பிங் புத்தா, அதுக்கப்புறமா வந்து நிறைய இந்த புத்தர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஃபேட்டாக இருக்கார் பாருங்கள். அடுத்த புத்தர் தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அவர் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்போ உடம்புலாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத ஃபாஸ்டிங் புத்தான்றதை அழகாக டெபிக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் புத்தர் பாதம். அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ வந்து அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து வியூ பாயிண்ட் இதுன்னு தான் நினச்சோம். ஆனால் இது வியூ பாயிண்ட் இல்லை, இதுக்கடுத்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் இந்த வியூவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட்டாயாவோட வியூ வந்து நல்லா தெரிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 days பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பட்டாயா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அதை நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த மாதிரி ஒரு லேம்ப்பு வாங்கிட்டு அதை லைட் பண்ணணும். அது லைட் பண்ணுறதுக்கு ஒரு தீக்குச்சி கூட இல்லை. எப்படி தான் இவங்கெல்லாம் ஏற்றுறாங்க இந்த வேலைக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்லேயே அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து ஏற்றிட்டு அங்கே புத்தா வந்து சென்டரில் வச்சுருக்காங்க. சுற்றி தண்ணி இருக்குது. அதில் போய்ட்டு இந்த விளக்கை வந்து நம்ம ஃப்ளோட் பண்ணணும். அழகாக இருந்தது. அது ஒரு ட்ரெடிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் பாருங்கள் நம்ம ஊர் சாமி கும்பிட்ற மாதிரி கன்னத்துலலாம் போட்டுட்டு கும்பிட்றேன். எப்படி கும்பிடுவாங்க என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அங்கே ஒரு 1/2 an hour ஹார்ட்லி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா இந்த பெல் இருந்தது. அதை பார்த்ததும் பாப்பா எக்ஸைட் ஆகிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்தாலும் நிறைய ஷாப்ஸு. இளநீ குடித்தோங்க. ஆனால் அவங்க ஊர் இளநீ ஒரு மாதிரி பதனி ஃபீல் தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க எங்களை அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதை பாப்பா தான் வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க, இங்கே பாருமா ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு. அப்புறம் அவங்ககிட்டயே கேட்டு நல்லா கேண்டிடாக இல்லாமல் சூப்பராகவே ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி வாங்கிக்கிட்டோம். 100 baht அந்த ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு. மெமரிக்கு வாங்கிக்கலான்னு வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா செகண்டில் காமிச்சேன் பார்த்திங்களா, இந்த லவ் சிம்பிளோடு இருக்கிறது தான் புத்தா வியூ பாயிண்ட்டு. பட்டாயா வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து பார்த்தா அந்த பட்டாயா பீச்சோட பட்டாயா ஃபுல் சிட்டியும் நம்மளுக்கு தெரியும். அங்கே ஜஸ்ட் ஒரு 5 minutes தான், பெருசாக அதை தாண்டி எதுவும் இல்லை. அதை முடிச்சுட்டு நேராக ரொம்பவே எக்ஸைட்டிங்கான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைகர் பார்க்கு தாங்க. இதுக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புனானிலேருந்து பாப்பா டைகர் பார்க் போகலாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் டைகரு, ஸ்மாலஸ்ட், மீடியம், லார்ஜு, பிக் டைகர்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இந்த டைகர் கிட்டலாம் போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டதுனால ஸ்மாலஸ்ட் டைகர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் அங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா குட்டி டைகர். இதை தாண்டி கப்புமே இருக்கும். கப்புக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி. நாங்கள் போயிருந்த நேரம் அது அவைலபிளாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஒரு 10 to 15 minutes வந்து நம்ம அழகாக வந்து அந்த டைகர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயம், அதனால் ரொம்ப நேரம் உள்ளே இருக்கல. போயிட்டு ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பேர் தாங்க ஸ்மாலஸ்ட் டைகர். ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் பயங்கரமாக இருக்காப்புல. கொஞ்சம் பார்த்தாலே பக்கத்தில் வந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ டக்குன்னு கடகடன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே
வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா ஒரு நம்ம வாக் போகிற மாதிரி ஏரியா நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய டைகர்ஸ்லாம் வந்து கேஜில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே நம்ம ரொம்ப பக்கத்துலேயே அவ்வளோ டைகர்ஸையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைகரோட டேட் ஆஃப் பர்த், அது மேலா ஃபீமேலா, அதோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் மறுபடியும் இந்த டைகரோட சுவினியர் ஷாப்பு. இங்கே எல்லாமே வேறு லெவல் காஸ்ட்லிங்க. எதுவுமே தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஸோ டைகர் பார்க்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 மணி ஆகிடுச்சு ஆஃப்டர்நூனு. சரின்னு சொல்லி வெளியே வர்றப்போ பார்த்திங்கன்னா தாய்லாண்ட்லேயே ரொம்ப ஃபேமஸ் வந்து அவங்களோட ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நேச்சுரலாகவே அவ்வளோ இனிப்பாக ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து டைகர் பார்க்லேயுமே ஒரு ஃபோட்டோ வாங்கியிருந்தோம் 100 பாட்டுன்னு, அழகாக இருந்துச்சு. அதையும் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேங்கோவும் வந்து 2 பிளேட் வந்து வாங்கிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டுங்க, சுத்தமாக புளிப்பே இல்லை, அவ்வளோ இனிப்பாக நல்லா இருந்தது மேங்கோ. அப்புறமா நம்ம கைடு நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா 3:30 வரைக்கும் நம்மளுக்கு டைம் ஃப்ரீ தான். 3:30க்கு தான் நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்துட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். சரி பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட போகலான்னு பார்த்தா எங்கேயுமே வந்துட்டு சாப்பாடே இல்லை. ஸோ நம்ம தங்கியிருந்த சென்ட்ரல் பட்டாயா மால் இருந்தது, தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சென்ட்ரல் பட்டாயா மாலில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய இருக்கும். அங்கே வந்து அவங்களோட ஃபேமஸான இந்த ரொட்டாங் ரொட்டி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம ஒரு பரோட்டா மாதிரியே தாங்க இருக்குது அது. ஆனால் அந்த பரோட்டா மாவு மைதா மாவு தான். அதுக்குள்ளே வந்து எக்கு, பனானா, சீஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டஃபிங்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறாங்க. மேலே டாப்பிங்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர், நட்டெல்லாம் இல்லை மில்க் மேட் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கவே டைம் வந்து ஓரளவுக்கு 3:15 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் போயிட்டு மேக்கப் டச்சப்லாம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு தான் வந்து கிளம்பி வந்தாச்சு. 3:30 டைமு ஃப்ளோட்டிங் மார்க்கெட். கொஞ்சம் வெயில் தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்மளுக்கு அசைன் பண்ண ஸ்லாட்டில் வந்து நமக்கு வந்து தான் ஆகணும் இல்லையா. அதனால் கிளம்பி வந்தாச்சு. நல்லாவே வெயிலாக இருந்தது. ஆனால் போட்குள்ளே போயிருக்கிறப்ப நம்மளுக்கு தெரில. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பேசிக்காக இங்கே என்ன கான்செப்ட்னா, சுற்றி நம்ம வந்து 2 பக்கமும் நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாமே ஷாப்ஸ் இருக்குது. சென்டரில் வந்து நம்ம போட்டில் வந்து ட்ராவல் பண்ணுவோம். தாய்லாண்டில் முன்னாடிலாம் இந்த ரோட்வேஸ்லாம் இல்லாத காலங்களில் இப்படி தான் போயிட்டு வணிகம் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து நம்ம டெபிக் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக. ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. 2 சைடு நம்ம போட்டில் போகிறப்பவே வந்துட்டு சைடில் வந்து சாப்பிட்ற கடைகள்லாம் கூட போட்லேயே வந்து விற்றுட்டு வர்றாங்க. வேணுன்றதை வந்து நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்க நிப்பாட்டுற மாதிரி தெரில. ஒரு 10 to 15 minutes போட் ரைடு. நான் சொன்னேன் இல்லையா, சைட்லேயே வந்து போட்ஸில் வந்து சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களோட கல்ச்சர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லாமே வந்து இருந்தது. ஸோ அப்படியே ஒரு போட் ரைடு ஒரு 10 to 15 minutes நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறைய ஷாப்பிங் போயிருப்போம். இந்த மாதிரி வாட்டரில் வந்து இதுதான் இல்லையா. அதே மாதிரி அவங்க பில்டிங்ஸ்லாம் கூட எவ்வளோ அழகாக தண்ணியிலே வந்துட்டு இந்த பில்லர்லாம் போட்டு அழகாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் மால்ஸு, ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் தாங்க. அவ்வளோ அழகழகாக நிறைய பொருள். நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே வாங்கலாம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் பரவாயில்ல. நம்ம வந்து இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து வேறு எங்கேயுமே வந்து கிடைக்கல. அது வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 4-5 days வந்து பேங்காக்கு, பட்டாயெல்லாம் தேடி பார்க்குறப்போ இங்கே இருந்த கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வெளியே கிடைக்கல. ஸோ இங்கே உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா பார்கெயின் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ பார்கெயின் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு எக்ஸாட்டிக்கான ஃபுட் ஐட்டம்ஸ், தேள், அப்புறம் கரப்பாம்பூச்சி, க்ராக்கடைல், இந்த இதெல்லாம் மீட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கும் அதுக்கும் வந்து செட் ஆகாது. ஸோ அப்படியே வந்து அங்கேருந்து நகர்ந்து வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேட்டூ ஷாப் இருந்தது. பாப்பா வந்து இது போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்டா. ஸோ அவளுக்காக வந்துட்டு இந்த டேட்டூ போட்டால் ஒரு ஆளுக்கு 100 பாட். எல்லாமே இங்கே கொஞ்சம் சீப்பாக தாங்க இருக்குது. நம்ம செலவு பண்ணுறது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் எல்லாமே வந்து பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அவள் கேட்டான்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு டேட்டூ, பட்டர்ஃப்ளை டேட்டூ வந்து கையில் போட்டுக்கிட்டாச்சு. நானும் ஒரே ஒரு டேட்டூ வந்து ட்ரீம் கேச்சர் மாதிரி நானும் ஒன்று காலில் போட்டுக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு வந்தோன்னா ஷாப்பிங் சொன்னேன் இல்லையா, லிப் பாம் இல்லை, பெயின் ரிலீஃப் பாம்லாம் வந்துட்டு இங்கே தான் கிடைக்கும். நல்லா இருக்கும்னு நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி வந்தாச்சு. ஆனால் நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு இங்கேயுமே நிறைய யூனிக்கான டிஷ்ஷஸ்லாம் வந்து கிடைக்கும். நாங்கள் வந்துட்டு வெஜ்ஜில் என்ன இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி இந்த ஒரு
பணியாரம் மாதிரி இருக்குது. அந்த பணியாரத்தையே வந்து தேங்காய் பாலில் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாம் பார்த்திங்கன்னா கார்னு சீஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊர்லலாம் வந்து பணியாரம் செய்கிறோம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். ஆனால் அவங்க போடுற மாவு ஸ்டஃபிங் தான் டிஃப்ரெண்ட்டு, வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லேயே நிறைய இருக்குது. நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3 ஹவர்ஸ் கிட்டவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அந்தளவுக்குள்ளே நிறைய இடங்கள் இருக்குது. அப்புறம் வெளியே வந்துட்டு டிரைவருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஏஜென்சி மூலமாக புக் பண்ணியிருந்ததுனால எல்லாமே ரொம்ப வந்து ஹேசில் ஃப்ரீயாக இருந்ததுங்க. எதுக்குமே வெயிட் பண்ணணும், யோசிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பீஸ்ஃபுல்லாக போனோன்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே எங்கேயுமே வெயிட் பண்ணலை. கடைன்னு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருந்தது. இவ்வளோ முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து 7 o'clock கிட்ட வந்தோம். வந்துட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே அடுத்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மசாஜ் சென்டர் இருந்தது. காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் அலைஞ்சோம் இல்லையா. ஸோ செம்ம டயர்டாக இருந்தது. போயிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு லெக் மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மசாஜ் சென்டருக்கு போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் மசாஜ் வந்து 200 பாட். ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டோட்டலாக 400 பாட் ஆச்சு. அவங்க ஒரு 100 பாட்னா நம்மளுக்கு வந்து 250 ரூபா. ஸோ ரொம்பவே வருத்தம் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா வந்து மசாஜ் பண்ணாங்க. கால் வலி சுத்தமாக மறந்து போச்சு. ஃபுட்னா நான் கூட இந்த பாதத்தில் மட்டும்தான் மசாஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பாதத்துலேருந்து முட்டி வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்கு, பேக் போன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு பண்ணாங்க. பாப்பாவுக்குமே அழகாக வந்துட்டு அவளை உட்கார வச்சு அவளுக்கு பெட்ஷீட்லாம் மூடி விட்டு, ஏன்னா செம குளிர், ஏசி தண்ணிலாம் கொடுத்து நல்லாவே வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ லெக் மசாஜ்லாம் நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியாக போகிறப்போ வந்துட்டு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லணும்னா ஃபுல் டே நம்ம அலைஞ்சிட்டு வந்து இதை பண்ணுறப்போ ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ இப்படி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஐட்னரி போச்சுங்க. ஃபர்ஸ்ட் டே நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு, டைகர் பார்க்கு, ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, பிக் புத்தா டெம்பிள்னு ரொம்பவே நல்லா போச்சு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. தாய்லாண்டுக்கு யாராவது ஃபேமிலியோடு போவாங்களா, பேச்சுலராக போனால் தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னு. ஆனால் அப்படி இல்லைங்க. ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கும் தாய்லாண்டில் நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 4 days ஐட்னரியில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது தான் வர்ற விலாக்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறோம். எல்லாமே கிட் ஃப்ரெண்ட்லி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்களும் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கும் தெரியும். ஸோ வர்ற விலாக்ஸில் மீட் பண்ணலாம். பாய்.